முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த சில எபிசோடுகளாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக கடந்த சில எபிசோடுகளாக சபைகளை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற 7 சபைகளை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இதில் ஏற்கனவே நம்ம 3 சபைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணி ஆயிற்று. இன்றைக்கு 4வது சபை தியத்திரா சபை. இந்த ஒரு சபையை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதில் இருக்கிற சத்தியத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கடந்த சில எபிசோடுகள்ல இருந்து நம்ம சபைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அதுலேயும் கூட போன எபிசோடில் உலகம்னா என்ன, உலகத்தை விட்டு நம்ம எப்படி பிரிந்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப விவரமாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்றைக்கு முக்கியமாக 4வது சபை தியத்திரா சபை. ஸோ இந்த சபையுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த சபை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த சபைகளை பற்றி பார்க்கும்போது முதல்ல அந்த பேருக்கான அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இல்லையா? எபேசு, சிம்பர்னா, பெர்கமா எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தோம். அந்த அர்த்தத்துக்கு அந்த காலகட்டத்துக்கான ஒரு மெசேஜ் அது உள்ள இருக்கும். அந்த சபை எந்த காலகட்டத்துக்கு உரியதுன்னு ஒரு தீர்க்க தரிசனமோ அந்த தீர்க்க தரிசனமான காரியம் அந்த அந்த பேர்லேயே இருக்கும். ஆமாம், அப்படின்னு பார்த்தோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதில் இப்போ முக்கியமாக தியாத்தீரானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து துருக்கியில் இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம இவங்களுக்கு புரிய வைக்கணும். இது எல்லாமே துருக்கியில் உள்ள பட்டணங்கள். இந்த 7மே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கா 7மே வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் உள்ள சிட்டிஸ். இதுக்கு இன்னொரு ஞான அர்த்தமும் இருக்குது, பைபிளில் உள்ள அர்த்தமும் இருக்குது. சபை வந்து எருசலேமை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இஸ்ரவேல் பக்கத்தில் தான் நியாயப்பிரமாணம் இருந்தது. அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் சேர்ந்து கொள்ளுகிற அந்நியர்களுக்கும் நமக்கும் ஒரே பிரமாணம்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தது. இப்போ அவங்கள விட்டு பிரமாணம் வெளியே போயிடுச்சு. இனி அவங்ககிட்ட பைபிள் இல்லை. பைபிள் வந்து இப்போ புறஜாதி கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதத்தினுடையதான ஆரம்ப சர்ச்சு எங்க ஆண்டவர் படைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துருக்கியில தான் படைக்கிறார். 7 சபைகளும் துருக்கியில உள்ளது. ஸோ புறஜாதியார் இடத்துல சபையினுடைய அஸ்திவாரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடையானமா நோவா காலத்துல கூட நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சபை வந்து தண்ணிக்கு மேல இருக்கும். பேழை தான் நம்ம சபைன்னு சொல்றோம். தண்ணிக்கு மேல இருக்கும். அப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அந்த பேழை எங்க போய் தங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லும். அராரத் மலையின் மேல் போய் தங்கிற்று அப்படின்னு இருக்கும். அந்த அராரத் மலை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா துருக்கியில தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது துருக்கிக்கு போயிடும்னு அர்த்தம். பிரமாணம், மனசாட்சி பிரமாணத்துல இருந்து நியாய பிரமாணம் ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு வரும்பொழுது அது துருக்கி கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் சபை அங்க போயிடுச்சு. ஸோ இப்போ சபை வந்து தியாத்தரா என்பது அங்க உள்ளது. இந்த தியாத்தரா என்பது உலக பிரகாரமா சொல்லணும்னா ஒரு மிக சிறந்ததான ஒரு வணிக பட்டணம். அதுலயும் ரத்தாம்பரம் செய்யக்கூடியதான ஒரு பட்டணம். அதாவது நீங்க இந்த ட்ரெஸ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்தாம்பரம்னு சொல்லுவாங்க. அது செய்யக்கூடியதான மிக முக்கியமான ஒரு பட்டணமா இருக்குது. பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா லீதியால்னு ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த தியாத்தரா அந்த சைடை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இன்னொன்று கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தர் வருவாங்க. அவங்க அந்த தேசத்தில் ஒரு பக்கத்தில் குடியிருப்பாங்க. அவங்களும் இந்த தியாத்தரா ஊரை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பட்டணம். சரி, இப்போ நம்ம ரெவலேஷனுக்கு வந்துருவோம். தியாத்தரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தியாத்தரா என்பதற்கு பெண் ஆளுமை அப்படின்னு அர்த்தம். பெண்ணின் ஆளுமை. ஆமாம், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. போன பெர்கமுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா உலகத்தோடு மணமுடிக்கப்பட்ட மணவாட்டி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் ஆளுமை அப்படின்னு அர்த்தம். பெண் ஆளுமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் ஆளக்கூடாதானா அது அர்த்தம் இல்லை. இதை நம்ம ஸ்பிரிச்சுவலா மட்டும்தான் பார்க்கணும். அதாவது சபை என்பது மணவாட்டி, மணவாளனுக்கு இது மணவாட்டியாக இருக்கிறது, மணவாளன் ராஜாவாக இருக்கிறார், சபை அவருக்கு துணையாக இருக்கிறது அல்லது அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஹெல்ப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சபை என்பது ஆளுகை செய்யக்கூடாது, ஆளுகை செய்கிறவரோடு கூட இருக்கணும். உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். அகாசுவர் ராஜாவின் இடத்துல எஸ்தரை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவரோடு கூட சிங்காசனத்துல அவரை உட்கார வச்சு கிரீடத்தை தலையில வச்சாருன்னு பார்க்குறோம். இதே காரணம் தான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தரிப்பிப்பேன். ஸோ சபை என்பது அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடம். ஆனால் சபை என்ன செய்யுதுன்னா ஆளுகை செய்ய தொடங்கிருச்சான், உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு. அப்போ இந்த காரியம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பெர்கமு வந்து 313 538 நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டன்டைன் மன்னருடைய ஆட்சியில் வந்து. அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக சபை வந்து அரசாட்சியை கையில் எடுக்க தொடங்குது. அதாவது அரசாங்கம் மதமாக இருந்துச்சு, அப்புறம் மதம் வந்து அரசாங்கமாக மாறுகிறது. இது வந்து ஆகக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, உலக பிரகாரமாய் கூட நடக்கக்கூடாது. நீங்க டெமோக்ரஸி அல்லது குடியரசு அல்லது ஜனநாயகம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அதனுடைய முழு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா
எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சமூக நீதி அப்படின்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அப்படிதான் இதனுடைய இதுதான் டெமோக்ரஸியோட அஸ்திவாரம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதனுடைய அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டது. ஆனால் ஆண்டவரும் அப்படிதான் வைக்கிறாரு. அதாவது ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக சிருஷ்டித்தார். அங்கேயே சம காரியங்களை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். நமக்குள்ளேயே ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், இஸ்ரவேலர்கள் பெரியவர்கள், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், நமக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் முதல் 2000 வருஷத்துல இஸ்ரவேலர்னு ஒரு குரூப்பே உண்டாக்கல. ஆமாம், யாக்கோபுன்னு வர வரைக்கும் இஸ்ரவேல்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. யாக்கோபுடைய பையன் 4வது பையன் யூதா வர வரைக்கும் யூதர்களே இல்லை. இவங்க வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆபிரகாமே கிமு 2004, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதியார் அல்ல, அப்படிலாம் ஆண்டவர் பார்வையில் எதுவுமே கிடையாது. தேவன் எல்லாரும் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். இந்த மதக்காரங்க, இந்த ஜாதிக்காரங்க, அவங்க இவங்க இப்படின்னு அவருக்கு எந்த விதமான பாகுபாடும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சபை வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது, அதாவது ஒரு மதம் வந்து ஒரு ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது மற்ற மதக்காரங்களை அதை சிறுமைப்படுத்த தொடங்கும், அல்லது மற்ற அவங்களுக்கு பிடிக்காத இனத்தாரை அவங்க வந்து நெருக்க தொடங்குவாங்க. அதனால தான் டெமோக்ரஸியில் எல்லாருக்கும் எல்லாமே நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். ஆனால் இது 5ஆம் நூற்றாண்டில் 538 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சபை வந்து அரசாங்கத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல ஜஸ்டின் ஒரு மன்னர் வர்றார். அவருடைய காலத்துல தான் இந்த காரியங்கள் நடக்குது. 538 அவருடைய காலத்துல சபை ஆளுகைக்கு வர தொடங்கிருச்சு. அங்காவது மன்னர் ஆட்சி போயிடுச்சு. சபை தலைவரே மன்னராக மாறிட்டார். அவரே மன்னர், அவரே மத தலைவர், ரெண்டும் ஒருத்தராக இருக்கார். ரெண்டும் ஒருத்தராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மதக்காரங்க எல்லாரையுமே அவர் என்ன செய்ய தொடங்குவார், நெருக்க தொடங்குவார். இது நம்ம வந்து எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு நாட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு மதத்தை பற்றி கொண்டு மற்ற மதத்தை அவர்கள் நெருக்குவதை பார்க்கிறோம். ஸோ 6ஆம் நூற்றாண்டில் இது நடந்துச்சு. இப்படி நடக்கும்பொழுது சபை கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய தொடங்குது. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதை நம்ம இந்த இடத்துல யோசித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அமெரிக்காங்கிறது 16ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதாவது கொலம்பஸ் அப்படிங்கிறவர் தான் போய் அதை கண்டுபிடிக்கிறார். ஸோ அவர் கொலம்பஸ் கண்டுபிடிக்கும் போது 1540 தான் அவர் போய் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 16ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காங்கிற நாடு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தோடு உருவானது 1780 தான். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம பேசுறது வந்து 6ஆம் நூற்றாண்டு. அப்போ 2 அமெரிக்கா இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை, கண்டுபிடிக்கப்படலை. அதெல்லாம் இருந்துச்சு கண்டங்களாக. இந்த ட்ராவல் பண்ணி போய் கண்டுபிடிக்கல. அன்னைக்கு உலகம்னு சொன்னால் 3 கண்டங்கள் தான். ஒன்று ஆப்பிரிக்கா, ஒன்று ஆசியா, இன்னொன்று ஐரோப்பா. இந்த 3 கண்டங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இந்த 3 கண்டங்களில் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் தனித்தனி கலாச்சாரங்களை உடையவங்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த சபையினுடைய இந்த ஆதிக்கம் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக பிரகாரமான பெரிய மாற்றங்கள் வர தொடங்கி இருக்குது. உதாரணமாக முதல் நூற்றாண்டிலேயே தோமா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். ஸோ இங்கே வந்து அவர் ஆண்டவரை பற்றி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தாவோயிசம், மாவோயிசம், இப்படி நிறைய இசங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பிரபலமான மதங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு. முதல் 6 நூற்றாண்டுக்குள்ள தான் உருவாச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இருக்கிறாங்க. ஐரோப்பாவில் வந்து கிறிஸ்தவம் முழுக்க இதாயிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சென்டர் பாயிண்டாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெருசலேம் இருக்குது. ஜெருசலேமுக்கு இந்த பக்கம் முழுக்க கிறிஸ்தவம் போய் ஐரோப்பாவாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற மதங்கள் எல்லாமே வேறொன்று தொடங்கிருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் சபை ஐரோப்பா முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டு பெண் ஆளுமை, சபை ஆளுமைங்கிறது அப்போ தொடங்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியம் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆளுகை செய்யக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 ட்ரிப்புக்கு கர்த்தர் பேசியிருப்பார். அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் 2 தடவை நடக்கும். இப்போ ஒரு ஆலயம் கட்டப்படுறதுக்கு 2 ட்ரிப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு மலையை நீ பார்க்குற, அது தலை, அது ராஜாக்கள் 2 சொல்லுவார். வெளிப்படுத்தல் 17 சொல்லுவார், நீ ஒரு 7 தலையை பார்க்குற, அந்த 7 தலையும் 7 மலை 7 ராஜாக்கள் அப்படிம்பார். அப்படின்னா அதை 2ஆ உட்காந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு 2 அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13க்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று இந்த காலகட்டத்தை சார்ந்தது, 10 கொம்புகளோடு 7 தலையோடு கூட ஒரு மிருகம் வந்தது. அது எப்போ நடந்துச்சு? அந்த 538 தான் நடந்துச்சு. ரோம தலைமை பீடமாக 7 மலை உள்ள நகரத்துல இருந்து 10 ராஜாக்களோடு கூட ஒரு கவர்மெண்ட் உருவாகுது. அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹிருலிஸ், ஆஸ்ட்ரோகோத்னு சொல்லக்கூடியதான 10 நாடுகள் உருவாகுது. உருவாகி இந்த
தியேத்தரா காலம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது சரியான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறவங்க அத்தனை பேரும் சரின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. நம்ம வந்து ஒரு ஆளுமையில் இருக்கிறது நல்ல விஷயம் தானுங்க. ஆமாம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நல்லது நடக்கும் தானே? இல்லை, இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை தவிர வேற யாருடைய ஆளுகையிலும் கிறிஸ்தவர்களுக்கு நல்லது நடக்காது. அன்லெஸ் காடே ஒரு ஆளை உருவாக்கி உட்கார வச்சால்தான். அதுக்கு அவர் கிறிஸ்தவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப கோரேஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் தேவனை அறிந்த மனுஷன் கிடையாது, அவர் புறஜாதி ராஜா. ஆனால் அவர் தான் ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சார். அர்த்தசாஷ்டா மன்னன் இருக்கிறார், அவர் தேவனை அறிந்தவர் கிடையாது, ஆனால் அவர்தான் அலங்கம் கட்டுவதற்கான பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ பார்வோன் இருக்கிறார், அவர் வந்து தேவனை அறிந்தவர் கிடையாது, ஆனால் அவர் தான் யோசேப்பு கிட்ட கோசேன் நாட்டில் போய் இஸ்ரவேலை வச்சு பாதுகாக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ தேவன் யாரை அனுமதிக்கிறாரோ அவங்க ராஜாவாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. பொதுவாக நாம என்ன மைண்ட் செட் எடுக்கணும்னா நம்ம ஆளுகை செய்யணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இது இன்னைக்கு சபைகள்லையும் பிரதிபலிக்கும். நீங்க சொன்ன மாதிரி பிரதர், இன்னைக்கு ஜனங்களுடைய மைண்ட் செட், சபையுடைய மைண்ட் செட் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் ஆட்சி செய்யணும், உலகத்தில் மேன்மையான இடத்துல இருக்கணும், அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாருடைய ஃபோக்கஸ் என்னன்னா உலகத்தில் நான் ஆளுகை செய்யணும், இதுதான் ஃபோக்கஸாக இருக்கு. அதாவது இதுதான் மனுஷனை நம்புறது. அவங்க தேவனை விட்டுட்டு மனுஷனை நம்புறது. இவங்க இருந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஆமா. அதுல ஒரு படி மேல போய் என்ன வாயிடுறாங்கன்னா, நம்மளே ஆளுகைக்கு வந்துட்டோம்னா, நம்ம கையில கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா எல்லாமே செய்யும். இப்ப அதுக்கு அவங்க உதாரணமா சொல்லுவாங்க, பாருங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளை நெருக்குறாங்க. இப்ப அங்க கம்யூனிசம் இருக்கிறதுனால சைனால பிரச்சனையா இருக்கு. அதுவே கிறிஸ்தவர்கள் இருந்தா பிரச்சனை இருக்காது. சைனாலேயோ நார்த் கொரியாலோ ஒரு கிறிஸ்தவ கவர்மெண்ட் இருந்தா சபைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல, சபைக்கு வேற பிரச்சனை வந்துடும். ஆமா. இப்போ சைனால நீங்க பெரிய கொடுமை நடக்குது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கம்யூனிசம் போட்டு என்ன செய்தாங்க, நெருக்குது அந்த கவர்மெண்ட். நார்த் கொரியாவும் அப்படிதான் இருக்கு. ஆனால் சைனாவிலையோ நார்த் கொரியாவிலையோ விசுவாசி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா. சாட்சியா நிற்பாங்க. இப்போ 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னாடி ஹிட்லர் காலத்துல ஐரோப்பால மிகப்பெரியதான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்தது. ஹிட்லர் ஒரு பக்கம், ஸ்டாலின் ரஷ்யாவில் அவர் ஒரு பக்கம், அவருடைய மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ராண்ட் எல்லாம் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், படும் வேதனையில் பரம வெற்றி. ஸோ அப்போ ஏன் இவங்களுக்கு நடந்துச்சு? கிறிஸ்தவ ஐரோப்பா வந்து கிறிஸ்தவ கண்டம் தானே. ஏன் அப்படி நடந்ததுன்னா, எந்த காலகட்டத்திலும் தலைமையில் இருக்கிறவங்க தேவனுடைய திட்டப்படி இருந்தால் மட்டும்தான் சபை கரெக்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கு இன்னொரு லைனி நான் சொல்கிறேன். தேவன் ஒரு தேசத்துக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது, ராஜாக்களை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக தம்முடைய ஜனங்களை பேஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா வசனமும் அதை தான் சொல்லுது, ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும். தானியேல் 2 இருக்கு, அவர் தான் ஏற்படுத்துறாரு. ஆனால் அவர் அந்த ராஜாவை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஜனங்கள் தான் பேஸ். ஆனா இந்த ஜனங்களை என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற ராஜாவை தான் ஏற்படுத்துவார். ஆமா, நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு உண்மையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச் தேவனுக்கு உண்மையா இருக்கு, கர்த்தருக்கு பார்வையில அவங்க நலமா இருந்தாங்கன்னா இவங்களை ஆசீர்வதிச்சு சேஃப் பண்ற கவர்மெண்ட்டை ஒன்று எழுப்புவார். சரியா? அதே நேரத்துல சபை தேவனை விட்டு தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, சோரம் போகுது. இப்போ இவங்களை சேஃப் பண்ணி ஆசீர்வதிக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்தா என்ன ஆகும்? ஆமா, அவங்க இன்னும் பாவம் நிறைய செய்வாங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டே போவாங்க. அப்ப காட் என்ன பண்ணுவாரு, இப்படி தப்பு பண்ணும்போது திருத்துற கவர்மெண்ட் தான் கொண்டாடுவாரு. கண்டிப்பா. இதை நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த புஸ்தகம் சொல்லும், இவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள், இவர்களை பிடித்து கர்த்தர் மீதியானவர்கள் கையில ஒப்படைத்தார், அவர்கள் இவரை கொடுமையாய் நடத்தினார்கள், அப்பொழுது இவர்கள் தேவனை நோக்கி கதறினார்கள். இந்த கதறுதல் வரணும்னா அவன் என்ன பண்ணணும்? அடிக்கணும். ஒரு ஆள் வந்து அடிக்கணும். அடிச்சாதான் இவங்க கதறாங்க. ஆனா வெறும் பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு, இதை அன்பா சொல்லுவாரு, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு. கேட்க மாட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்துல இவங்க தடுமாறுவாங்க. அதான் நம்ம போன சபைக்கு கூட சொன்னோம், ஆசீர்வாதத்தில் தடுமாறுவாங்க. அது நடக்கும்போது கர்த்தர் வேற வழி கிடையாது. ஆளுகை எப்படிப்பட்டதா வரணும்? திருத்துற ஆளுகை வரும். நம்ம சின்ன பையன் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் உங்களை விட கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கிறதுனால எங்க அப்பா அம்மா செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவே நல்லா அடிப்பாங்க அப்பெல்லாம். இப்போ இருக்க அப்பா அம்மாலாம் ரொம்ப அடிக்கிறது இல்லை, அப்போ இருக்க அப்பா அம்மா ரொம்ப அடிப்பாங்க. அடித்தது பத்தாததுக்கு நம்ம திருந்தலைன்னா கொண்டு போய் ஸ்கூலில் சொல்லி விடுவாங்க, அவனை போட்டு நல்லா திருத்துங்க, அடிங்க. ஒன்றும் கேட்க மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டு தோலை மொத்தம் உரிங்கம்பா. அந்த மாதிரி செய்யுங்க, அப்போதான் அவன் திருந்துவான். அப்போ என்னால் திருந்தலைன்னா நான் என்ன செய்கிறேன்? அப்பா அம்மாவால் திருத்த முடியலன்னா இன்னொருத்தருடைய டீச்சர்கிட்ட கொடுத்து நான் திருத்துறேன். ஆமாம். அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து சபையை பேஸ் பண்ணி தான் நாட்டை கொடுப்பாரு. இங்க சபையில இருக்கிறவங்க ஒழுங்கா இல்லாட்டி இந்த சபையை திருத்துற கவர்மெண்ட் தான் அங்க வரும். ஆமா. இப்ப நிறைய பேர் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தப்பா தான் இருக்கேன். அதுவும் இவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம், இவங்க தப்பா இருக்காங்கன்னு தெரியல. நம்ம என்ன கரெக்டா தானே இருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துல
தேவனுக்கு விரோதமா செய்யும் போது கூட அவங்க சரியா செய்ய நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி வழிபடுறாங்க, அப்புறம் வந்துட்டு புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. செய்யும் போது அவங்க சரியா செய்யறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்ல? ஆமா இல்லையா? அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் சரியாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் சபை தான் செய்யறது சரின்னு நினைச்சிட்டு இருக்குது. அப்ப இதை திருத்தறதுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? யாரோ ஒருத்தர்கிட்ட புடிச்சு கொடுக்குறாரு. ஆனா இவங்களோட எண்ணம் என்னன்னா, நாம ஆளுகை செய்தால் தப்பு இருக்காது. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், சபை ஆளுகை செய்யக்கூடாது. சபை ஆளுகையில தேவன் தான் ஆளுகை செய்யணும். தேவன் சபையை வச்சு ஆளுகை செய்ய மாட்டாரு. தேவன் ஆளுகை செய்வார், சபை அவருக்கு துணையா இருக்கும். இப்ப இங்க மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே இவங்களோட தாட்டே விசேஷமா. எனக்கு இப்ப சொல்லும் போது ஞாபகம் வரதுனால சொல்றேன். இப்ப இதை கேட்குற ஒருத்தருக்கு பிரச்சனை வரும். சரிங்க, நீங்க உபத்திரம் வரும்னு சொல்றீங்க, சரி பண்ணணும் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு சொல்றீங்க. ஏன் நல்ல மக்கள் நல்ல சபைகள் இருக்கிற இடத்துலயும் உபத்திரம் வருது? அங்கே ஏன் அப்படி நடக்குது அப்படின்னும் போது எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இதை பத்தி பைபிள் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, இப்போ எருசலேம்ல ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க. சிதேக்கியா ராஜா காலத்துல ரொம்ப தேசமே மோசமா போயிட்டு, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சார்ட்ட புடிச்சு கொடுக்குறாரு. 70 வருஷம் புடிச்சு கொடுக்குறாரு. இப்போ புடிச்சுக்கிட்டு அவன் கொண்டு போயிட்டான் சிறைச்சாலைக்கு. கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு போயிட்டான். இப்போ இழுத்துட்டு போனவங்கலாம் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். எதனால கர்த்தர் கொடுத்தாரு? அவங்க தப்பு பண்ணதுனால ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? ஆமா. மொர்தெக்காய் என்ன பண்ணாரு? அப்புறம் நெகேமியா என்ன பண்ணாரு? இவங்க எல்லாமே வந்து அது உள்ள இருந்த பெர்ஃபெக்ட் பீப்புள். ஆமா, ஓகேவா? ஆனா இவங்களையும் அதோட தான் கொடுக்குறாரு. இவங்களும் விலங்கு போட்டு கூட்டு போறாங்க. இப்ப நமக்கு இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கு. என்ன கான்ட்ரோவர்சியா இருக்கு? அவங்க பண்ணாங்க, தண்டிச்சாரு, கரெக்ட். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப காட் என்ன பண்ண போறாரு? எருசலேமை அழிக்க போறாரு. எருசலேமை அழிச்சு அங்க இருக்கக்கூடியதான தேவாலயத்தை தீக்கிரையாக்க போறாரு. அதை செய்யும் பொழுது இங்க பரிசுத்தவான்களும் இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் இங்க இருந்தாலும் அவங்களுக்கு அதுல பாதிப்பு வரும். அப்ப காட் என்ன பண்றாரு? ஒரே எக்ஸைல்னா ஒரே அகதியா கொண்டு போறதுல இவனுக்கு நன்மையாகவும் இவனுக்கு தீமையாகவும் முடியும். அது காடால செய்ய முடியும். இப்ப எல்லாருக்கும் தானே ஒன்னா விலங்கு போட்டாங்க, எல்லாருக்கும் ஒன்னா தானே அடிச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்ப தானியேலுக்கும் அது நடக்குது அப்படின்னா, கொண்டு போய் தானியேலை என்ன பண்ணாங்க? கவர்னர், ராஜாவுடைய அரண்மனையில உட்கார வச்சு கவர்னர் ஆக்கிட்டாங்க. இங்க உண்மையா இருந்தீங்கன்னா உபத்திரம் வரும்போது உங்களுக்கும் வரும். ஆனால் அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். கரெக்ட். இது வந்து தேவனுடையதான நடத்துதல். இந்த புரிதல் நமக்கு வரணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உலக பிரகாரமாக உலகம் என்ன அனுபவிக்குதோ எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும். ஆனா நான் வந்துட்டு ஆளுகையில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அது தப்பு. ஆளுகை நான் பண்ற காலம் ஒண்ணு வரும். அவரோடு கூட பாடு சகித்தோம்னால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஒரு நாள் வரும், நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இப்பவே பண்ணணும் ஆசை. உடனே போய் உலகத்தை ஆள்றதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி உலகத்தார் ஒரு அரசியலில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி சபையும் அரசியலில் ஈடுபட்டு ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசைலாம் இருக்கு. நிறைய பேருக்குலாம் இருக்கு. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ராஜாவாகணும், இப்படி ஆசைலாம் இருக்கு. இப்பவும் சொல்றேன், எல்லா நாட்டுக்கும் சேர்த்து நான் பொதுவாக சொல்றேன், இந்த உலகத்தை சபை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை கர்த்தர் ஆளுகை செய்யற காலம் ஒன்று வரும், 1000 வருஷ அரசாட்சி. அது வரைக்கும் இந்த சபையை இங்கே பத்திரமாய் கர்த்தர் பாதுகாப்பு. நிறைய பேர் இதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கினாங்கன்னா, பிரதர், நம்மள ஆண்டவர் வந்து ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் கூப்பிட்டுருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கான ராஜரிகம் இங்கதான் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா முதல் அந்த வேலையை செஞ்சவர் இயேசு தானே. ராஜாவும் ஆசாரியமா மெல்கிசேதேக்கின் முறைமையில முதல்ல இருந்தது இயேசு தானே. முதல் ஆசாரியர் இயேசு கிறிஸ்து தானே. அவர் தானே ராஜா. மெல்கிசேதேக்கின் முறைமையில அவர் தானே வர்றாரு. ஆமா. அப்போ அவர் உலகத்தை ஆளுகை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை கூட விட்டுருங்க. வெளிப்படுத்தல் 1:5 சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தொழுந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி நடக்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்ல. இயேசு வந்து நிக்கிறாரா? இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் தான் ஏற்படுத்துறாரு. ஆனா அவருடைய ஆட்சி இன்னும் நேரடியா பூமிக்குள்ள வரல. அதனாலதான் நான் உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்துல உட்காரும்னு பிதா அவரை சொல்லி இருக்கிறார். அது வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பார். அதான் 1000 வருஷ அரசாட்சி. அது வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆளுகை இங்க இருக்கு. அவரை மீறி யாரும் இங்க ஒன்னும் செஞ்சிட முடியாது. பட் நேரடியா இல்ல. அதே இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா, எலெக்ஷன் நடக்கும், ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும். நடந்த உடனே ஒரு கட்சி ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே 3 நாள்ல இல்ல 1 வாரத்துல 2 நாள்ல அந்த பதவி ஏற்கிற விழா ஒண்ணு வைப்பாங்க. சரியா? இவர் ஜெயிச்சிட்டாரு, இன்னும் பதவி ஏற்கல. ஆமா.
இடைப்பட்ட காலத்துல யார் தான் முதலமைச்சர், யார் தான் பிரதமர்னா, பத்திரிகையை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆயாச்சு, யாரு ஜெயிச்சிருக்கிறாங்களோ ஜெயிச்சாரு அவர் ஆயாச்சு, அவரை தான் எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. பழசா இருந்தார்ல அவரை என்ன சொல்லுவாங்க, முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இவர் வந்து ஸ்வானாய் மேல உட்காந்து கையெழுத்து போட்டாதான் அபிஷியலி ராஜா. ஆனா இவர் தான் இப்ப ராஜா. ஏன்னா ஜெயிச்சிட்டாரு, ரிசல்ட் வந்துருச்சு, எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிருச்சு இவர் தான் ராஜா, எல்லாம் ஓகே தான். இதுல இனி இவரை மாத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு அபிஷியல் செரிமனி ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த பதவி பிரமாணம் ஒண்ணு பண்ணி வைப்பாங்க. அந்த கேப் இருக்கும்ல, 1 நாள் 2 நாள் கேப் இருக்கும்ல, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸ்பிரிச்சுவலி. இயேசு ஜெயிச்சிட்டாரு. இப்ப நம்ம கேட்கலாம் 2000 வருஷமாவா? அவர் பார்வைக்கு 2000னா என்ன? 2 நாள். இப்ப அவருக்கு என்ன செஞ்ச, நீ வெயிட் பண்ணு, நான் செரிமனி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பிதா சொல்லியிருக்கிறார், இயேசுவை பார்த்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் செரிமனி பண்ணி வைக்கிறேன். இப்ப என்ன ஆயிருக்கு, ஜெயிச்சாச்சு, வெயிட் பண்றாரு, கவர்னர் கூப்பிடுவார், வாங்கன்னு கூப்பிடுவார். அதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர், புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இப்போ பிதா கூப்பிட்டு அவரை செரிமனி பண்ணுவார். அந்த இடைப்பட்ட காலத்துல இவர் தான் ராஜா, இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே எல்லா அதிகாரிகளும் அவரை போய் பார்த்துருவாங்க. ஆமா, அவர் வீட்டுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, புரோட்டோகால் எல்லாம் வந்துரும். சரியா? அதே தான் இப்ப நடக்குது. கிரைஸ்ட் தான் வேர்ல்டுக்கு ராஜா, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் ஆளுகை ஆயிடவ அரசாட்சி தொடங்கும். அந்த இடைப்பட்ட 2 நாள் நம்ம இருக்கோம். நமக்கு இப்ப யாரு, அவருடைய மனவாட்டி. இப்ப ராஜா வந்து ராஜாவாயிட்டாரு. இவர் திருமணம் பண்ண போற பொண்ணு யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா? இருக்கும். எவ்வளவு மரியாதை இருக்கும். ஆமா, இல்லையா? சரி, இப்ப அந்த பொண்ணு அவரை பார்க்க வருதுன்னு வச்சுக்கோங்க. ராஜா ஜெயிச்சிட்டாரு, அந்த பொண்ணு அங்க இருக்கு, ராஜா பார்க்க வராரோ இல்ல ஏதோ ஒண்ணு இவங்க பார்க்க வராங்க, ஏதோ ஒண்ணு, அந்த பொண்ணை எவ்வளவு பிளாஷ் பண்ணுவாங்க எல்லாரும். ஆமா, எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. இவருக்கு கொடுக்குற மரியாதையில ஒரு 80% அங்க கொடுப்பாங்களா இல்லையா? நிச்சயம். அந்த மரியாதை இப்ப சபைக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பிசாசுக்கு தெரியும் இதுதான் மனவாட்டி, இவர் இதுதான் திருமணம் பண்ண போறாரு. ஆனா அவர் தான் கிங்க. அப்ப இந்த அம்மா தான் நாளைக்கு யாரு, ராஜகுமாரத்தி இல்லையா? அப்போ இந்த புரிதல் யாருக்கு வேணும்? சபைக்கு வேணும். சபை என்ன செய்ய விரும்புது? சரி, நீங்க ஒரு ஆளுகை பண்ண விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்எல்ஏவாக போறீங்க. எம்எல்ஏன்றது எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இருப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சின்னு இருக்கு, அது வரைக்கும் இருப்பீங்க. சரி, எம்பி ஆக போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான் முடியும் உங்களால, இதுக்கு மேல முடியாது இல்லையா? எக்ஸ்ட்ரீம் லெவல் தானே. நீங்க வந்து 185 நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவருடைய தானே மனவாட்டி. நீங்க ஏன் ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, எஸ்தரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுங்கன்னா ஒண்ணு வேணான்றோம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு இடத்துல தேசத்தில் பாதி தருகிறேன் வேண்டான்றோம். ஏன்? நான் 127 நாட்டுக்கு ராஜாவுடைய ராணி, நான் பாதி நாட்டுக்கு ராணி இல்ல, 127 நாட்டுக்கு ராணி. அப்ப நான் வந்து எப்படி இருக்கணும்? இந்த உலகத்துல ஒரு பதவிக்கு எனக்கு தேவையே இல்லை. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பதவி எனக்கு என்னவதான் ஆக போகுது? குறைவுதான். ஏன்னா எனக்கு வச்சிருக்கிற பதவி 185 நாட்டுக்கும் ஆளுகை செய்ய போகிறதான ராஜா பக்கத்துல உட்கார்ற மனவாட்டி நான். இன்னும் சொல்ல போனா இது வந்து அவருடைய ஸ்டூல், எது? பூமி அவருடைய பாதப்படி. ஆமா, இந்த பாதப்படியில இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல முழு உலகம், அதுல இந்தியாங்கிறது அதுல ஒரு டவுட், அதுல தமிழ்நாடு அல்லது ஒரு கர்நாடகா, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு கான்ஸ்டிட்யூன்சி, அதுக்குள்ள நான் வந்துட்டு ராணியா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன நியாயம்? ஆமா, பட்டாணியோட தோல் இருக்கும்ல, அது அளவு கூட கிடையாது. பட்டாணி அளவு தான் பூமியே இருக்கு காஸ்மோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா. இது வந்து அதோட தோல் கூட கிடையாது. இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பிரயாசப்படணும்? அப்படியே இப்படி யோசிச்சு பாருங்க. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி, நான் அவருடைய மனவாட்டி. எப்படி இருக்கு? ஆமா, இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது, நம்முடைய ஆளுகை. அதனாலதான் ஏன் சொன்னாரு, நான் இந்த பூமியோடைய ஆளுகை நீ யோசிக்கவே யோசிக்காத. எபேசியர் 3 சொல்றாரு, உன்னதங்களில் உள்ள உன்னுடைய ஆளுகை இருக்கு, உன்னுடைய உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். சோ நாம எப்படிப்பட்டவங்க அழைக்கப்பட்டோம்? இந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே இந்த பூமியில ஆளுகை செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கு போயிடும். ஆமா இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஒரு நாட்டுக்கே அதிபதியா இருந்தீங்க, ஜனாதிபதியா இருந்துட்டீங்க. திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அங்க ஒரு சின்ன கவுன்சில் இருக்கு, அல்ல ஒரு சின்ன சங்கம் இருக்கு, அதுக்கு தலைவரா இருக்குன்னு அவர் யோசிப்பாரு. டே, நான் என்ன அந்த ஆளு என்னை கூப்பிட்டு இப்படி போய் இருக்க சொல்றியே, நான் இதுக்கப்புறம் போனா இதை விட பெரிய பதவிக்கு தானே போகணும், அப்படிதானே சொல்லணும். அப்ப நான் வந்து ஏற்கனவே ஒரு அண்ட சராசரங்களுடைய வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவா இருக்கிறவருக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி.
நான் இந்த பூமியை ஆளுகை செய்ய நினைக்கக்கூடாது, நான் தேவனோடு கூட உட்காந்து முழு ஆளுகைக்கு உட்பட்டவனாய் மாறணும். இந்த தப்பை தான் சபை தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐரோப்பா முழுக்க நம்ம ஆளுகை, ஐரோப்பா முழுக்க ஆளுகை வந்துச்சுன்னா உலகம் முழுக்க நம்ம ஆளுகை, அதை மத ரீதியா பிடிக்கலாம்னு நினைச்சாங்க. அந்த ஃபெயிலியர் அங்கே நடந்துருச்சு. அது நடந்தது 538 1517 வரைக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு எபிசோட்லயும் கூட ஆளுகையை குறித்து நாம எந்த ஒரு ஆளுகையின் மேல் ஆசையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தியேத்திரா சபையை குறித்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் அநேக காரியங்கள் இதுல இருக்கு. அடுத்த எபிசோட்ல அதை குறித்து பார்ப்போம். இந்த எபிசோட்ல வந்ததுக்காக நன்றி. பிரியமானவர்களே, இந்த ஒரு எபிசோட்ல மிக முக்கியமாக தியேத்திரா சபையை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுலேயும் முக்கியமாக ஆளுகையை குறித்து, கர்த்தர் சபைக்கு நியமித்த ஆளுகை எப்படிப்பட்டது, அது உலக பிரகாரமானது அல்ல, பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகை என்று ரொம்ப அற்புதமாக இந்த சபையை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவனுக்கு சித்தம் இருக்குமானால் அடுத்த எபிசோட்லயும் கூட மீதம் இருக்கிற இந்த சபையை குறித்ததான காரியத்தை பார்ப்போம். ஒருவேளை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அந்த கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அதை குறித்து பார்ப்போம். காட் பிளஸ் யூ.